எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மகிமையானவர், அவர் அற்புதமானவர். இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா 27ஆம் வசனத்துல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பன். ஆண்டவர் தான் நம்முடைய மேய்ப்பன். நாம யாரு? நாம ஆடுகள். ஆமேன். அவர் மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் ஆடுகளாக இருக்கிறோம். ஆமேன். அப்ப மேய்ப்பன் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பாருங்க, செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நீங்க மேய்ப்பனை பார்த்தீங்கன்னா முதலாவது மேய்ப்பன் முன்னுக்கு போவார். மாடை எப்படி ஓட்டிட்டு போவாங்க? பின்னுக்கு இருந்தா விரட்டிட்டு போவாங்க. ஆடை அப்படி மேய்க்க முடியாது, ஆடை பின்னுக்கு இருந்து விரட்ட முடியாது. இது செம்மறி ஆடு. இந்த ஆடு மேய்ப்பன் போறாரோ, மேய்ப்பன் எந்த வழியில போறாரோ அவர் பின்னாடியே என்ன செய்யும்? ஆடு போகும். அப்ப செம்மறி ஆட்டை மேய்க்கிறது மேய்ப்பன் தான் முன்னுக்கு போகணும். அப்ப அந்த ஆடுகள் மேய்ப்பன் போகிற வழியை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. அப்ப அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. மேய்ப்பன் என்ன சொல்றாரோ அது கேட்குது. அவர் ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையும் ஒரு பக்கம் அனுப்புனா அது என்ன செய்யுது? போகுது. நல்ல புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்க்கிறார், அங்க போகுது. நல்ல அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுகிறார், அங்க நல்ல தண்ணி குடிக்குது, தாகம் தீர்க்குது. அதுதான் மேய்ப்பன். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் நல்ல மேய்ப்பன். அப்ப என்னுடைய ஆடுகள் எல்லாம் என் பின்னே செல்கிறது, எனக்கு பின்னாடி தான் வரும். என் சத்தத்துக்கு அது செவி கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். ஆமே, நம்ம எல்லாருக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.